ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இனியாப்பா கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்திருந்தாங்களா, நானும் இந்த மாதத்துக்குரிய மளிகை ஜாமான்லாம் வாங்கி ரீஃபில் பண்ணுறது தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் அக்கா குட்டி ஸ்டோரி சூப்பராக இருக்குது, ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிருங்க, கொஞ்சம் லாங்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் குட்டி ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அப்புறம் வந்து எல்லோரும் வளகாப்பு போட்டால் கேட்டிருந்தீங்கல்ல, இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் சரியா? எல்லாருமே ஹாய் சொல்லிடணும் ஓகேவா? வளகாப்பு போட்டு அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது இனியாப்பா அனுப்ப மாட்டேன்ட்டாங்கன்னு சொன்னேன்ல, அம்மா சொன்னாங்க வெள்ளன வீட்டுக்கு வந்துடுவார், ஏன் கவலைப்படுற அப்படின்னு. அதே மாதிரி இனியாப்பா காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மறுநாள் வரும்போது எனக்கு பூ நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டே ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்புனாரு. மறுநாள் வந்து அவரோட பர்த்டேவா 15ஆம் தேதி, இருங்க நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என் தம்பிக்கிட்ட வந்து அவருக்கு தெரியாமவே சர்ப்ரைஸாக கேக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் உடைப்போம்ல, அது எல்லாமே வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன். அம்மா வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாதனால அண்ணி வீட்டில் தான் கேக்லாம் வச்சுருந்தான். அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கெலாம் எடுத்துகிட்டு வந்து இனியாப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அவரும் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு அப்படியே தூங்கிட்டோம். அப்புறம் இனியாப்பா மறுநாள் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அண்ணி வந்துட்டு வலையெல்லாம் போட்டு விட்டுட்டு போனாங்க. இனியாப்பா கிளம்புனோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 2 நாள் ஓடுறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இடையில வேற வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டெலிவரிக்கு லீவ் எடுக்க முடியாது, டெலிவரி டயத்தில் தான் கரெக்டாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே பழகிருச்சு. அம்மா என்கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா எல்லா வேலையுமே பார்த்துருவாங்க. ஏன்னா வந்து அவங்களால நடக்க மட்டும் தான் முடியாது, மற்றபடி ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லா வேலையும் பார்த்துருவாங்க என்னை உட்கார வச்சுட்டு. நான் ஆனால் காலையில் எந்திரிச்சதுமே வாசல் ஃபுல்லாக சுற்றி பெருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சி வச்சிடணும். தூக்கலாம் தேவையில்லை, அண்ணன் வந்து தூக்கி வச்சுக்கிறோம். தண்ணி பிடிச்சி வச்சிடணும். காலையிலையும் சாயந்தரமும் 1 மணி நேரம் வாக்கிங் போயே ஆகணும். இதெல்லாம் அம்மாவோட கண்டிஷன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் 2 பேருக்கு சண்டை தான் அதிகமாக வரும். நல்லா பேசிக்கிற கூட மாட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு நல்லா பேசிக்கிருவோம். இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்ததெல்லாம் பார்க்கல. ஏன்னா நான் இங்கேயே தானே இருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் சாயந்தரம் ஆனதுமே என்ன பழம் வேணும், ஜூஸ் எதுனா வேணுமா, எதனா சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு கேட்டு கேட்டு ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்து கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குச்சு. என்னோட டியூ டேட் வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி தான். அதனால் மந்த்லி செக்கப் போகலாமேன்னு சொல்லி 8ஆம் தேதி போனேன். அம்மா கூட வர முடியாததுனால எங்கள் அத்தை பொண்ணு ஆனந்தி அக்கா இருக்காங்க, அவங்கள தான் கூட்டிகிட்டு போனேன். போகும்போது சித்தப்பாவுக்கு கால் பண்ணேன். சித்தப்பா பயந்துட்டு தம்பியவும் சித்தியவும் கூட அனுப்பி வச்சாங்க. எல்லாரும் போயிட்டோம். போய் செக்கப் போனோன்னே ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பேபி வெயிட்டாக இருக்குது, சிசேரியன் பண்ணிடலான்னு அப்போயே பேசுகிறாங்களா. எனக்கு ஒரே பயம், ஐயோ சிசேரியன்லாம் பண்ணாதீங்க, நார்மலுக்கு எதுனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு அட்மிட் பண்ணி போய் ஜெல்லு வச்சு விட்டுட்டாங்க. ஜெல்லு வச்சு விட்டா 11 மணிக்கு வச்சு விட்டாங்க. எனக்கு ஒரு 5 மணி வரைக்கும் பயங்கரமான வலி. ஆனால் வந்து யூட்ரஸ் ஓப்பனே ஆகலை. லைட்டாக ஒரு ஃபிங்கர் அளவுக்கு தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆயிரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. என்னால் பொறுக்க முடியல, எனக்கு ஸ்ட்ரென்த்தும் இல்லை. ஏன்னா காலையில் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்தது வீட்டில். அதுக்கப்புறம் வந்துட்டு நர்ஸு பேசுனாங்க, நீ வலியை தாங்கிட்டே இருந்து லாஸ்ட்டில் போய் சிசேரியன் பண்ணுறதுக்கு நீ பண்ணிக்கலாம், உன்னால் தாங்க முடியல வலி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதோட அப்புறம் சித்தியும் வந்துட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க. இனியாப்பாவுக்கு ஃபோன்லாம் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கரெக்டாக ஒரு 6 மணிக்குலாம் எல்லாருக்கும் முன்னாடி என்னையே ஃபஸ்ட்டு தேட்டருக்குள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வலியில் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது சிசேரியன் பண்ணணும்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. இனியாப்பாவை பார்த்தே ஆகணும்னு ஒரே அழுக. அதுக்கப்புறம் இனியாப்பா கால் பண்ணி கொடுத்து பேச சொன்னாங்க. எதுவும் நினைக்காத, நான் கிளம்பி வந்துகிட்டே இருக்கேன், நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. அப்புறம் தம்பி ஒரு 6:30க்கெலாம் பிறந்துட்டான். எடுத்து காட்டும்போது கொள்ளு கொள்ளுன்னு சூப்பராக இருந்தான். அவனோட வெயிட் வந்து 3,800 இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வளகாப்பு போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.